அம்மா என்னங்கம்மா பாத்திரம் அதிகமாக கிடக்கிறதுனால நல்லா சந்தோஷமா வளர்க்குறீங்க வேலை இருக்கு. பாத்திரம் அதிகம் கிடந்தா சந்தோஷம் வருமா? அப்போ இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகட்டும். 4 வருஷம் ஆனோடனே அப்படியே மூட்டையாக உண்டானா குடமாக கொட்டி பூராத்து விளக்கு பூஜான்னு உன்ட்ட கொடுக்குறேன். நீ எம்பிட்டு சந்தோஷப்படுறேன்னு அப்புறமா என்கிட்ட சொல்லு. ஏண்டி சாப்பிட்டு அப்பப்போ சாப்பிட்ற அவங்க தட்டை விளக்கி போட்டால் எம்பிட்டு பாத்திரம் குமியுமா? எம்பிட்டு பாத்திரம் கிடக்கு. நானே எம்பிட்டு விளக்குறது யோசனை பண்ணி விளக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக வளர்க்குறேன். நம்மளுக்கு சந்தோஷமா? உனக்கு எகத்தாலும் ரொம்ப ஓவராக இருக்கு பூஜா. இரு இன்னும் ஒரு 4 வருஷம் தாண்டி அப்புறம் அனைத்து பாத்திரத்தையும் நீ தான் விளக்கணும். சந்தோஷமா வளர்க்குறோம் நம்மள. என்னை பார்த்தா தெரியுதா? நான் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பேன். அதுக்காக எல்லா வேலையும் கஷ்டம்னாம பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கணும். கடை விட்டு என்ன சவுண்டு? பிசுண்டுதா? என்னவா இருக்கும்? எதுவும் பாம்பு எட்டி பார்த்துறாம நாகராஜா எட்டி பார்க்குறாரு பாரு. தண்ணி பைப்பில் போகுது. இங்கே தண்ணி எப்படி திறந்தண்டா வால்வு வழியாக தண்ணி ஓடியாது. அது பிசுண்டோம். பயப்படாது. உடனே 2 ஸ்டெப் பேக் ஓடியாது. அவ்வளோ உயிர் பயம். மாடியில் போய் பார்த்து போ. மாடிக்கு தனியாக போகக்கூடாது. அம்மா வராங்க.